நம்ம மண்டைய நம்ம கவனிக்காம விட்டோம் அப்படின்னா என்ன ஆகுன்றது தான் இந்த வீடியோ. அப்படியே கை வைக்க வைக்க கொத்து கொத்தா முடி வருது. அது மட்டும் இல்லாம டான்ட்ரஃப் என்ன பண்ணாலும் சரியாகவே மாட்டுது. அது ஏன் தான் எனக்கு மட்டும் தான் இப்படி இருக்கான்னு தெரியல. கிடைக்கிறப்ப மட்டும் தான் நம்மளால நேச்சுரலா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். சரி, நான் வீட்ல இருந்தேன் அப்படின்றதுனால இன்னைக்கு எல்லாமே எங்க வீட்ல இருக்க பொருள வச்சு ஒரு ஹேர் மாஸ்க் ரெடி பண்ண போறேன். ஆனா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுக்காக தான் வீடியோ கேப்சர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வீட்டு வாசல்ல இருந்த செம்பருத்தி இலை எடுத்துக்கிறேன். அப்புறம் அப்படியே இந்த செம்பருத்தி பூவும் பிச்சுக்கிட்டேன் கொஞ்சம். தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க உங்கள் ஹேர் லென்த்தை பொறுத்து. இந்த குட்டி பைய கூட்டு போகிற அண்ணன் எங்கே அப்படின்னா வேப்பிலை பறிக்கிறதுக்கு. வேப்பிலை வந்து டேண்ட்ரஃப்க்கு பெரிய மருந்து. ஸோ அதனால் அதில் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிட்டேன். அதுக்கு பக்கத்துலேயே வந்து மருதாணி செடி இருந்தது. மருதாணி செடியிலேருந்து கொஞ்சமாக மருதாணி உருவிக்கிட்டேன். மருதாணி நேச்சுரலாகவே நம்ம உடம்புக்கு கூலிங் கொடுக்கும். அது கூட சேர்த்து சோத்துக்கத்தாழை ஆலோவேரான்னு சொல்கிறோம் இல்லையா, முன்னாடி எங்கள் வீட்டில் நிறையா இருக்கும். இப்போ என்னமோ குறைஞ்சிருச்சு. ஸோ அதில் ஒரு 2 கத்து எடுத்துக்கிட்டேன். அதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் மிக்சியில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி மிக்சியை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஏதாவது அரைச்சிருந்தாங்க அப்படின்னா ஸ்கின்லாம் எரிய ஆரம்பிச்சிரும். நீங்கள் எடுத்து வச்சிருக்க பேட்சை வந்து மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ப அரைச்சிக்கோங்க. 2 பேட்சாக கூட போட்டுக்கலாம். நான் எல்லாத்தையும் ஒரே பேட்சில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இதில் முடிய திக்கன் பண்ணும். சோத்துக்கத்தாழை மருதாணிலாம் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி. வேப்பிலை வந்து நம்மளோட டேண்ட்ரஃப்க்கு ரொம்ப பெரிய மருந்து. எல்லாத்துக்கூடயும் மறைக்கிறப்ப கொஞ்சமாக தயிர் ஊற்றி தான் நான் அரைச்சேன். ஸோ தயிர் வந்து நம்மளுக்கு நல்லா ஷைனிங் கொடுக்கும் நேச்சுரலாக. நீங்கள் வந்து வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா வீக்லி ட்வைஸ் அரைச்சி இந்த மாதிரி ஒரு திக் பேஸ்ட்டாக எடுத்து உங்கள் தலையில் விட்டு 15 மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. பிகாஸ் எல்லாமே கூலிங் இன்க்ரீடியன்ட். வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஹேர் நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் வீட்டில் இருக்கீங்கன்றப்போ வீக்லி ட்வைஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். பாய்.